கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் ரீசெண்டாக இந்த தக் லைஃப் படத்தோட ஈவெண்ட்டில் ஒரு விஷயம் சொன்னார். அது கர்நாடகா தமிழ்நாடு 2 ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவில் வந்து பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் பேசாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. என்னென்னா, தமிழ் மொழி, அதாவது தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அவர்கள் கமல் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, ஆதாரம் இல்லாமல் வந்து பேசுகிறாரு அப்படி இப்படின்னு வந்து கொந்தளித்து பேசியிருக்கிறாரு, அவருக்கு வந்து விவரம் தெரியல அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஊருடைய அந்த ஸ்டேட்டுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டராக இருந்த எடியூரப்பா அவரும் வந்து இதே பதில் தான் சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி இது மாதிரி ஒரு அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கர்நாடக அமைப்பினர்கள்லாம் என்னென்னா, கமல்ஹாசன் உடனடியாக மன்னிப்பு கேட்டே ஆகணும், அவர் படத்தை நாங்கள் வந்து இங்கே ஓட விட மாட்டோம், அவர் படத்தை நாங்கள் பேன் பண்ணுவோம் அப்படின்னு அவருடைய பேனரை கிழிக்கிறது, அவரோட ஃப்ளெக்ஸில் பிளேடு போடுறது, அப்புறம் அவருடைய ஃபோட்டோவை வந்து செருப்பு எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மையாக கமல்ஹாசன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மனுஷனுக்கு எல்லா தகுதியும் இருக்குங்க. உண்மையை சொல்லணும்னா ப்ரைம் மினிஸ்டராக ஆகக்கூடிய அளவுக்கு கூட அவருக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்குது. அந்த அளவுக்கு தகுதி உள்ள ஒரு மனுஷன். என்னன்னு தெரியல, அவர் வந்து திமுகவோட கூட்டணி வச்சதுனாலையா, இல்லை மக்கள் நீதி மய்யம் கட்சியை நம்ம தனித்து பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுனாலையா, ஸோ அதனால தான் கூட்டணி வச்சாரா, இதெல்லாம் தெரியல. ஆனால் உண்மையாக சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லை, ப்ரைம் மினிஸ்டராக ஆகக்கூடிய அளவுக்கு கூட வந்து ஒரு பெரிய ஒரு கட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அவர் டேலண்ட் இருக்குது, அவரோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அவரோட நாலேஜாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது அந்த மனுஷனுக்கு. இப்போ கூட பாருங்களேன், படம் ரிலீஸ் ஆகுது, இந்த டைமில் யாராவது இப்படி ஒரு சர்ச்சையான கருத்தை பேசுவாங்களா? என்னடா கர்நாடகாவில் கலெக்ஷன் பாதிக்குமே, விக்ரம் படம் நல்லா கலெக்ஷன் பண்ணிச்சு, இந்த டைமில் நம்ம இதை பற்றி பேசுகிறோமே, அதெல்லாம் வந்து கவலையே படல. உலகத்தில் ஒன்று அது ஒரு 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 பெரிய முட்டாளால் தான் இப்படி ஒரு வார்த்தைகள்லாம் பேச முடியும், இல்லை ஒரு பெரிய அறிவாளிகளால் தான் வந்து இப்படி ஒரு வார்த்தையை பேச முடியும். ஸோ அதில் வந்து கமல் சார் வந்து ஒரு பெரிய அறிவாளிகள் லிஸ்ட்டில் வந்து நம்ம சேர்க்கலாம். அவர் எதை பற்றியுமே பயப்படல. ஒரே வார்த்தை, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, என் சைடில் இருந்து பாருங்கள், நீங்கள் வந்து நார்த்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், சவுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வந்து வரலாற்று ஆய்வாளர்கள், அப்புறம் அந்த மொழி ஆராய்ச்சி செய்பவர்கள், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்க சொல்கிறதையும் நீங்கள் கேளுங்க, இதை தாண்டி மக்கள் என்ன கருத்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை, நான் மன்னிப்பெல்லாம் தப்பு பண்ணியிருந்தால் தானே நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த இஷ்யூ பற்றி பார்த்தோம்னா, நிறைய பேர் சீமான் அவர்கள் வந்து கமல்ஹாசனுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, தமிழக வாழ்வு உரிமை கட்சி தலைவர் வந்து வேல்முருகன் வந்து ஆதரவு தராரு, தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் ஆதரவு தராங்க, தமிழ்நாட்டிலே சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது வந்து கமல் சார் டிஎம்கே கூட கூட்டணி வச்சார் அப்படிங்கிறதுனால ஒரு எதிர்ப்பு தராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன கேட்டால், கமல் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. அவர் என்ன சொன்னார், தெளிவான ஒரு பதில் சொல்கிறாரு. இது அதாவது தேங்காய் எங்கேருந்து வரும், தேங்காய் எந்த மரத்திலிருந்து வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லுவோம், தென்னை மரத்திலிருந்து தேங்காய் வந்தது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த சில அமைப்பினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி கமல் வந்து தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வந்ததுன்னு சொல்லலாம், அப்போ தேங்காய் வந்து மாமரத்துலேருந்து வந்து சொல்லணும் வந்தது அப்படின்னு வந்து கமல் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஒரு பதிலை எதிர்பார்க்குறாங்க. அவர் எப்படி சொல்லுவார், தேங்காய் தென்னை மரத்துலேருந்து தான் வந்தது அப்படின்னு வந்தது அப்படி தான் வந்து அவரால் சொல்ல முடியும். அது வந்து மாமரத்துலேருந்து தேங்காய் வந்ததுன்னு அவரால் சொல்ல முடியாது. ஸோ இதை கூட பேசிக்காக புரிஞ்சிக்க முடியாத சில பேர் கர்நாடகாவில் வந்து நாங்கள் விடமாட்டோம், அவர் படத்தை வந்து அடிப்போம், இந்த காவேரி பிரச்சனையில் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து வந்து பார்டரில் போட்டு தமிழர்களை அடிக்கிறது, தாக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, இது மாதிரி ஒரு சீப்பான ஒரு விஷயத்த, இது வந்து இப்படின்னு இல்லை, இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்லேயும் வந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் வந்து சில பேர் அங்கே வந்து இப்படி பண்ணுறாங்க, இதுக்கெலாம் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஒரு சிஎம்ஏ பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பல மொழிகள் ஒத்துக்கிட்டாங்க, தமிழ் தான் வந்து தாய்மொழி அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்க, இந்த லிட்ரேச்சர் துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பெருந்தன்மை அவருக்கு இல்லை. அதாவது ஓட்டு தான், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபி, காங்கிரஸ் எல்லா பார்ட்டியுமே பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் ஓகே, அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் ஃபேவராக பேசி ஆகணும். அங்கே இருக்கக்கூடிய நடிகர் சிவராஜ்குமார் கூட பார்த்தோம்னா இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தார். அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னார், ஒரே பதில் தான் சொன்னார், எனக்கு அதை பற்றி இன்னும் நான் இது ஃபுல்லாக பார்க்கல, அதை பற்றி நான் பேச விரும்பலை, அதில் நான் வந்து எதையும் விளக்கம் கொடுக்க விரும்பலை அப்படின்னு ரீசெண்டாக சொல்லிட்டார். ஒரு டிப்ளமேட்டிக்கான ஆன்சராக இருந்தாலும். பட் மக்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் வந்து இப்போ மலையாளம் மொழி எடுத்துக்கிட்டோம், மலையாளம்லாம் வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒத்துக்கிறாங்க, மலையாளம் அப்படிங்கிறது தமிழிலிருந்து தான் வந்தது, அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மலையாளம் பேசுகிறவங்க கிட்ட நம்ம வந்து பெருசாக போய்ட்டு தமிழ் பேசுகிறவங்க வந்து அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் பெருசாக எடுத்துக்க வந்து தேவையில்லை. ஸோ ஈஸியாக வந்து புரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒத்துக்கிட்டு போகிறதுல என்ன இல்லை, ஒரு சரியான ஒரு ஆதாரம் காட்டுங்க, இல்லைனா ஒத்துக்கிட்டு போயிடலாமே. ஓகே, ஆமாம்
இதிலேருந்து தான் வந்தது, தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்னு. அதை விட்டுட்டு இல்லை நாங்கள் இப்படி பண்ணுவோம், ஒருத்தரை வந்து கருத்தியல் ரீதியாக கருத்தாக வந்து எதிர்க்கணும். அதை விட்டுட்டு அவருடைய உழைப்பை வந்து கிழிக்கிறது, இல்லைனா பேசி புரிய வைங்க. இல்லை கமல் இப்படி வந்தது அப்படி வந்தது பேசி புரிய வைக்கலாம். அவர்னா வந்து விவாதத்துக்கு வேணாம் நான் சொல்கிறாரு. அந்த மனுஷனை போட்டு நான் பேனர் அடிப்பேன், நான் தேட்டரை வந்து இது பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு, என்னடா பொழுது போயிருச்சே. ஜென்ரலாக எல்லாம் அவர் பார்க்காத பிரச்சனையா? விஸ்வரூபம் வந்து எவ்வளோ பிரச்சனை பார்த்துருக்குறாரு. அவரோட ஒரு படத்துக்கு ஏதாவது ஒரு சர்ச்சை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து அவர் போவார். ஸோ அது மாதிரி இந்த தக் லைஃபுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ கமல்ஹாசன் உண்மையாக வந்து ஒரு கட்ஸ் அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அப்படி தான் சொல்லணும். மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. ஸோ அவர் சொன்ன பதில் அதுதான். தேங்காய் எங்கேருந்து வந்தது? தென்னை மரத்திலிருந்து வந்தது, அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு பதில் சொல்லிட்டாரு. இது நீ புரியாமல் பஸ் ஸ்டாண்ட்லையும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நீ வந்து சில பேர் இந்த அமைப்பினர்கள்லாம் வந்து கொஞ்சம் டைமை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணுன்ட்டு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் பேனரை கிழிக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு. அழகாக ஒத்துக்கிட்டு போயிடலாம். தமிழ் எல்லாமே உலகமே ஒத்துக்கிட்ட ஒரு உண்மை. அதுதான் வந்து மூத்த மொழி, அதுதான் தாய்மொழி, அது பழமையான ஒரு மொழி, செம்மொழி. இது வந்து ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதை விட்டுட்டு நான் வந்து இன்னமும் வந்து போட்டு உதச்சிக்கிட்டு இருப்பேன், இது பண்ணிகிட்ருப்பேன், கத்திக்கிட்டு இருப்பேன்னா டைம் வேஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையிலும் அதுதான். ஸோ நானும் இந்த வீடியோ பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு ஒரு டைம் கிடச்சிது. ஸோ அரசியலில் கமல் சார் வந்து அவருடைய நிலைப்பாடு என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து அவரோட தனிப்பட்ட ஒரு இது. பட் இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் நாம் அவர் பக்கம் வந்து நிற்கணும். கமல் சார் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, இப்படி ஒரு நடிகர் பேசுனதே ஒரு பெரிய கட்ஸ். ஸோ அவர் பக்கம் நாம் வந்து நிற்கணும். ஸோ அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.